இந்த மேடையில் பார்த்த டாக்டரை அடுத்த வருஷம் பார்க்க முடியாது. அதுக்கு நான் சொல்றது இந்த நீண்ட நதிங்கிறதுக்காக. ஆனா இன்னொரு காரணம் இருக்கு. இந்த டாக்டர்கள் மாதிரி அடுத்த வருஷம் விழாவில் இவங்களால காட்ட முடியுமாங்கிறதுல ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. ஏன்னா 2017க்கு பிறகு இவர்களால் இந்த முயற்சியை தொடர முடியவில்லை. இப்ப புரியுதா ஏன் நீட்டு வேண்டாங்கிறோன்னு? 17லேருந்து இந்த வாய்ப்பை 13 தான் மொத்தம் நம்பர்னே வச்சுப்போம், 20 தான் வச்சுப்போம். 2017ஆம் ஆண்டு முதல் இன்றைய தேதி வரை இந்த மாதிரி அத்தனை பிள்ளைகளுக்கு கல்வி கிடைக்காமல் செய்து விட்டது இந்த சட்டம். அகரம் நினைச்சா ஒண்ணும் விட முடியாது. அந்த சட்டத்தை மாற்றி எழுதக்கூடிய பலத்தை தருவது கல்விதான். அந்த கல்வி இந்த போரில் ஆயுதமின்றி நாட்டையே செதுக்க வல்லது. இது சர்வாதிகார சங்கிலிகளை, சனாதன சங்கிலிகளை எல்லாம் நொறுக்கி தள்ளக்கூடிய ஒரே ஆயுதம் இதுதான். இதை தவிர வேற எதையும் கையில் எடுக்காதீங்க. அதுல வெல்ல முடியாது. ஏன்னா பெரும்பான்மை தோற்கடிச்சிருவாங்கள. பெரும்பான்மை மூடர்கள் தோற்கடிச்சிருவாங்க. அறிவு தோத்து போயிடும். இதை தாங்கி பிடிக்கணும். அதுல என்ன எனக்கு பெருமையா இருந்ததுன்னா, இவர் பேரையே சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. அடுத்த தலைமுறையில் இதை நடத்தி கொண்டிருக்கிறவரின் பெயர் தான் ஞாபகம் இருக்கும் இல்லையா? எப்பவாவது அவங்க நினைவுபடுத்தும் போதுதான் இவர் பேர் ஞாபகம் வரும். அப்படி சமுதாயத்துடன் கரைந்து போவதுதான் தலைமை. நின்று ஆண்டு கொண்டிருப்பது தலைமை அல்ல. எனக்கு அது புரிய 70 வயசு ஆயிடுச்சு. இப்ப நான் சொல்றேன், தம்பி, இவர் செய்திருக்கும் இந்த பணியை நான் நேத்தி முதலமைச்சரோட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்ப நான் சொன்னேன், இந்த என்ஜிஓக்கள் நீங்க பெருசா ஆதரிக்கணுங்க. அவங்க வேற எதுவும் கேட்கல, பண உதவி கேட்கல, அனுமதி கேட்கறாங்க. அதுல நமக்கு என்ன வலிக்க போகுது? ஐயா கொடுத்துருக்கையா? இல்ல பண்ணிக்கிட்டு இருக்கோம்னாரு. அது அந்த பெருமையோட நீங்க வருகிறேன். நாங்க பண்ணத்தான் போறோம், பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாரு. அதில் நானும் பங்கு கொண்டு இருக்கிறேன். ஏனென்றால் இதே திட்டம் இவரை பார்த்து தான் ஐடியா வந்ததுன்னா அது தப்பு இல்லை. அரசுக்கு ஒன்றும் அவமானம் கிடையாது. ஏனென்றால் நல்லது எதிரிகிட்ட இருந்தாலும் கேட்கலாம். இது நம்ம பிள்ளை, இங்க இருந்து எடுக்காம வேற எங்க இருந்து எடுப்பாங்க?